ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூ தமிழ் யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மெய்யழகன் இந்த மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக தாங்க இந்த மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த மூவியை 96 டேரக்ட் பண்ண பிரேம்குமார் தாங்க டேரக்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கேப்புக்கு அப்புறமா இந்த மூவியை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதாங்க அவரோட 2வது மூவி. இந்த மூவியில் கார்த்தி அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி தாங்க லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. எனக்கு 96 ரொம்பவே பிடிச்ச மூவிங்க. ஸோ அதே டைப் ஆஃப் மூவி தாங்க இந்த மெய்யழகனும். கண்டிப்பாக உங்களுக்கு 96 பிடிச்சுன்னா இந்த மூவி ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு 96 பிடிக்கலன்னா கண்டிப்பாக அதே ஃபீல் தாங்க இந்த மூவியை தரும். பிகாஸ் ஏன்னா அதே மாதிரி இந்த மூவி ரொம்பவே ஸ்லோ பேஸ்டு மூவி தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்லோவாலாம் போல. ஸோ நல்ல காமெடியோட சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகும் தெரிஞ்சிச்சு. பட் கடைசியில் கிளைமேக்ஸ் அப்பெல்லாம் சூப்பராக முடிச்சிட்டாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சதுங்க. பட் கண்டிப்பாக இந்த மூவியோட டியூரேஷனை கம்மி பண்ணியிருக்கலாம். கம்மி பண்ணியிருந்தா இந்த மூவி ரொம்பவே நல்ல மூவியாக வந்திருக்குங்க. இந்த மூவி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது நீங்கள் ஒரு பொறுமையாக ஃபீல் குட் மூவி பார்க்கலாம், உட்காந்து பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்க. இந்த மூவியில் எந்த ஒரு மாஸ் சாங்ஸும் இல்லை, எந்த ஒரு மாஸ் இன்ட்ரோவும் இல்லை, எந்த ஒரு மாஸ் ஃபைட்ஸுமே இருக்காதுங்க. ஸோ ரொம்பவே க்ளீனான சிம்பிளான மூவிங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம அரவிந்த் சாமி வந்து அவரோட சொந்த ஊரான தஞ்சாவூர்லேருந்து நிறைய பிரச்சனைனால வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிருங்க. அவர் வெளியூருக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக திரும்பி தஞ்சாவூர் வருவார். திரும்பி வரப்போ தஞ்சாவூரில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அதாங்க இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியே. ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தாங்க சொல்லணும். பட் இந்த ஸ்டோரியை டேரக்டர் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு தாங்க சொல்லணும். நிறைய சீன்ஸ் நிஜமாலுமே எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் காமெடியுமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் நிறைய கேரக்டர்ஸ் வருங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்டை வந்து ரொம்பவே தெளிவாக பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீரியஸாலுமேங்க எனக்கு இந்த மூவி பார்க்க ரொம்பவே பிடிச்சதுங்க. பிகாஸ் ஏன்னா ரீசெண்டாக வந்த மூவிஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு கமர்ஷியல்னு சொல்லி தான் எல்லா மூவியுமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் ஃபீல் குட் மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த மூவி செம ஃபீல் கொடுத்துச்சுன்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக நிறைய லேக்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி தான் இந்த மூவி ரொம்பவே நல்ல மூவியாக வந்திருக்கும். பட் நீங்கள் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த மூவி. இந்த மூவியில் கார்த்தியும் சரி அரவிந்த் சாமியும் சரி செம்மையாக நடிச்சிருந்தாங்க தாங்க சொல்லணும். ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். எஸ்பெஷலி எமோஷனல் சீன்ஸ்லாம் 2 பேருமே தெரிக்க விட்டுட்டாங்க. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் குறைய சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மூவியோட மியூசிக்ங்க. நேச்சரோட பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு செம்மையான மியூசிக் போட்டிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த மூவி நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால், ஸோ நீங்கள் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி போய் செக் பண்ணி பாருங்க. மித்தபடி நீங்கள் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுங்க. நீங்கள் இந்த மூவி அவாய்ட் பண்ணிடலாம் தான் சொல்லணும். எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூ தமிழ் யூடியூப் சேனல்.